அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோ சிப்ஸ் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். அது 3 சுவையில் செய்ய போகிறோம். ஒன்று மிளகாத்தூள் டேஸ்ட்டில், அடுத்தது மிளகுத்தூள் டேஸ்ட்டில், அடுத்து உப்பு டேஸ்ட்டில். இது எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இது மாதிரி நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 1/2 கிலோ எடுத்துங்க. இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா கலந்துங்க. உப்பு கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை பொரிக்கிறதுக்கு நான் கவர்மெண்ட் கொடுத்த பாமாயில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு பொரித்தா ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். சூடாகிற நேரத்தில் மட்டும்தான் நம்ம கிழங்கு தோல் சீவணும். இப்படி நம்ம அந்த நேரத்தில் சீவி சிப்ஸை போட்டோம்னா கிழங்கு சிப்ஸு ரொம்ப வெள்ளையாகவும் நல்லாவும் இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கருத்துடும். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸ்லைசர் மூலம் டைரெக்டாகவே அப்படியே சீவி விடுங்க. மேலே இந்த எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு மட்டும் சீவி விடுங்க. ரொம்ப அதிகமாக நம்ம சீவி விட்டுட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ உப்பு கரைசலில் 2-3 சொட்டு விட்டுருங்க. விட்டுட்டு ஒவ்வொரு சிப்ஸாக அப்படி அமுக்கி மட்டும் விடுங்க. கிளறி விட்டுற வேண்டாம். கிளறி விட்டோம்னா சிப்ஸ் எல்லாம் ஷேப்பே இல்லாமல் சுருண்டுடும். இது பாருங்க, அமுக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம கிளற மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சிப்ஸ் எல்லாம் வெந்துட்டுருக்கு. எல்லா சிப்ஸும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிப்ஸ் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயில் உள்ள பொரியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இதேமாரி ஒவ்வொரு கிழங்கா அப்பப்போ தோல் சீவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும். இது மாதிரி நான் சொன்ன மெத்தடில் போட்டால் சிப்ஸும் முழுசாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொரித்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது மிளகாத்தூள் நம்ம போட போகிறோம். இது பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து 2 கை அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதில் மிளகுத்தூளை மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இது நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இதில் ஏற்கனவே நம்ம சிப்ஸில் உப்பு சேர்த்தனால உப்பு சுவை இருக்கும். இது மேலே மிளகுத்தூள் போட்டனால இப்போ மிளகுத்தூள் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்ல செரிமானத்துக்கு நல்லது. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 கை அளவுக்கு நம்ம சிப்ஸ் எடுத்துப்போம். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதுவும் எல்லா பக்கமும் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டா நம்மளுடைய மிளகாத்தூள் சிப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிப்ஸு பொரிக்கும் போதே அதில் உப்பு போட்டு பொரிச்சனால அது உப்பு சுவையில் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சால்ட் சிப்ஸை அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 3 விதமாக சிப்ஸு செஞ்சுருக்கோம். அது வீட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க கடையில் சிப்ஸ் கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்லேயே செஞ்சு கேட்பாங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.